ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது ரோந்த் அப்படிங்கிற மலையாள படத்தோடைய ரிவ்யூ தான். திலேஷ் போத்தன், ரோஷன் மேத்யூ இவங்க 2 பேரும் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஷாஹி கபீர் இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த 2 போலீஸ் ஆபீசர், ஒருத்தர் கார் டிரைவரா இருக்காரு, இன்னொருத்தர் சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் நைட் டியூட்டி குடுக்குறாங்க. நைட் டைம்ல சிட்டிக்குள்ள ரோந்து போறது தான் இவங்களோட டியூட்டியா இருக்கு. ஸோ இந்த டிரைவரா இருக்கிற போலீஸ் ஆஃபீசருக்கு மனைவி, குழந்தை இவங்கலாம் இருக்காங்க. அண்ட் அந்த சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறவருக்கு ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க. குழந்தை எதுவும் இல்ல. ஸோ இந்த நைட் டைம்ல பேட்ரோல் டியூட்டி பார்க்குற இவங்க 2 பேரும் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அந்த ஒரு நாள் நைட்டுக்குள்ள யாரெல்லாம் சந்திச்சாங்க, எவ்வளோ பிரச்சனைகள இவங்க கடந்து வந்தாங்க, அந்த ஒரு நாள் நைட்ல இவங்க 2 பேர்த்தோட லைஃபையுமே புரட்டி போடுற மாதிரியான ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. ஸோ அந்த பர்ட்டிகுலர் சம்பவம் என்ன? இதெல்லாமே தான் இந்த படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ரோந்து பணியில இருக்கிற 2 போலீஸ் ஆஃபீஸரோடைய கதைய ரொம்ப அழகா இந்த படத்துல எடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு நாள் நைட்ல நடக்கக்கூடிய ஒரு கதை தான். அத முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமா இவங்க குடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நைட் டைம்ல மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒவ்வொன்னா சால்வ் பண்ணிட்டு போறது. அதுக்கப்புறம் இவங்களே ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிறது. அண்ட் நைட் டியூட்டி பார்க்குற போலீஸ் ஆஃபீசர்ஸ் ரோந்து பணி அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் லைவாவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல நடிச்சவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது ரோஷன் மேத்யூ ஆகட்டும், திலேஷ் போத்தன் ஆகட்டும் மெயின் லீடு பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க போக இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸா வரக்கூடியவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா, திலேஷ் போத்தனுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். சிடு சிடுன்னு இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீசர் மாரி நமக்கு தெரிஞ்சாலும், அவருக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அண்ட் அவருடைய அந்த பேக் ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா, ஸோ இவருடைய வாழ்க்கையிலயும் சில சோகங்கள் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் புதுசா டியூட்டிக்கு சேர்ந்து 6 மாசமே ஆன அந்த போலீஸ் ஆஃபீசர் கேரக்டரா ரோஷன் மேத்யூ நடிச்சிருப்பாரு. ஸோ அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். ஸோ இவருக்கும் இவருடைய ஃபேமிலிக்கான எமோஷன்ஸுமே நல்லாவே கன்வே பண்ணியிருந்தாங்க. படம் முழுக்க முழுக்க நைட்லயே நடக்கிற ஒரு கதை அப்படிங்கிறதுனால அதுக்கான சினிமோட்டோகிராஃபி சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த படமா பார்க்கும்போது இவங்க ரோந்து பணியில இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள பார்த்தாங்க அப்படிங்கிறத ஒரு கதையாவே எடுத்திருந்தாங்க. பட் அதையுமே இவங்க சுவாரஸ்யமா சொன்னதுனால எந்த ஒரு இடத்துலயும் அந்த அளவுக்கு போர் அடிக்கல அப்படின்னே சொல்லலாம். அண்ட் படத்த முடிக்கும்போது ஒரு சேடான எண்டிங்ல கொண்டு போய் முடிச்சுட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் ஆடியன்ஸ லைட்டா ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கான தமிழ் டப்பிங் சூப்பராவே பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. 2 மணி நேரத்துக்குள்ள இந்த படத்துடைய கதைய நீட்டா முடிச்சிருந்தாங்க. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.